அரசினர் கூர்நோக்கு இல்லங்களில் சேர்க்கப்படும் சிறார்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக பாதை என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் மூலம் சிறிய குற்றங்களில் ஈடுபட்டு கூர்நோக்கு இல்லங்களுக்கு வரும் சிறுவர்கள் தனித்திறன்களை வளர்க்க சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். விசாரணைக்கு பின்னர் சிறார்கள் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் அவர்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் கீதா ஜீவன் கூறினார். உள்ள சிறார்களுக்கு சின்ன சின்ன குற்ற செயலில் ஈடுபட்டு இங்கு விசாரணைக்காக இருக்கிற அந்த இளம் தம்பிமார்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கு மன உளவியல் ஆலோசனை வழங்குவது, மது மற்றும் போதை பழக்கத்தில் உள்ளவருக்கான சிகிச்சை அளித்தல், கூடா நட்பிலிருந்து விலகி இருத்தல், அதுபோல் ஆக்கப்பூர்வமான அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள தனித்திறன் வளர்த்தல், பல்வேறு பயிற்சிகள் செய்வதற்காக அரசு இவர்களுக்கு இந்த தொண்டு நிறுவனத்துக்கு 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டம் இன்று தொடங்கப்படுகிறது.